சாணத்துல இவ்வளவு பயன்கள் இருக்கா? சாணி பண்டைய கால முறை, இதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. இப்போ கிராமப்புறங்கள்ல மட்டும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சாணி இன்னும் விறகுக்காகவும் திண்ணூறுக்காகவும் அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ செத்தவங்களை எரிப்பதற்காகவும் இதை பயன்படுத்துறாங்க. மாட்டு சாணத்தை வச்சு வரட்டி தட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பழைய படங்கள்ல பார்த்திருப்போம். அவ்வளவு ஏங்க, பல பேர் இந்த விஷயத்த அவங்களுடைய வீடுகள்ல செஞ்சிருப்பாங்க. கிராமத்துக்கு போகும்போது பார்த்திருப்போம். இந்த மாதிரி மாட்டு சாணத்துல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. கிருமி நாசினி தன்மை இருக்கிறதுனால வீடுகளை மெழுகவும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மாட்டு சாணத்தை எடுத்து அதை நல்லா பிசைஞ்சு தட்டையான வடிவத்துல தட்டிடுவாங்க. வெயில்ல காய வைப்பாங்க. அதுக்கப்புறமா அது வரட்டியா மாத்திடுவாங்க. இந்த சாண வரட்டி பண்டைய காலத்துல இருந்து குறிப்பா கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எரிபொருளா இதை பயன்படுத்துவாங்க. இதுல பல பயன்களும் இருக்கு. இதுல முக்கியமானது உரமா யூஸ் பண்றது, இயற்கை எரிவாயு தயாரிக்க பயன்படுத்துறது, இது கிருமி நாசினியாகவும் திருநீரை தயாரிக்கவும் யூஸ் பண்றாங்க. இது சிறந்த இயற்கை உரமா யூஸ் பண்ணப்படுது. மண்ணுடைய வளத்தை மேம்படுத்தி தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. மாட்டு சாணத்துல இருந்து பயோகேஸ் இல்லனா இயற்கை எரிவாயு தயாரிக்கலாம். சில பகுதிகளில் இந்த மாட்டு சாணத்தை வெப்ப காப்புக்காக கட்டுமான பொருளா யூஸ் பண்றாங்க அப்படின்னு கூறப்படுது. மாட்டு சாணம் தானே அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா அதை வச்சு பல பயன்கள் இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.